இப்போ வந்து நம்ம அசம்பிளி ஒர்க் பெஞ்ச் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் டிசைனில் அசம்பிளி டிசைன். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸிஸ்டிங் காம்போனண்ட். இது வந்து காம்போனண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு ஆப்ஷன். ஜஸ்ட் இதுக்கு மேலே பிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரௌசிங் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வந்து பார்ட் மாடலிங் வந்து எங்கே பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல போய் நம்ம ப்ரௌஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளான்ச் நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த காம்போனண்ட் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன். இப்போ வந்து இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் காம்போனண்ட் வித் பொசிஷனிங். நம்ம வந்து உள்ளே கொண்டு வரும் போதே வந்து எந்த மாதிரி பொசிஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் மூலமாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ வித் பொசிஷனிங், அதாவது எக்ஸிஸ்டிங் காம்போனண்ட் வித் பொசிஷனிங், இதை பிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டு ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒருவேளை உங்களுக்கு இப்படி லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேஷன் இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து டிக் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு இங்கே மோர் போனீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த சர்ஃபேஸ் கான்டாக்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸும் பிக் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறத பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஜஸ்ட்டு இதை ஃப்ளிப் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து ஆப்போசிட்டாக மாறிட்டோம். ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்படி வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். பொசிஷன் பண்ணிவிட்டு நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மேனிப்புலேஷன் டூல். இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து நம்ம கோஇன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த ஆக்சிஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கான்டாக்ட் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் ஸோ இப்படி வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பொசிஷன் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் காம்போனண்ட்டு. இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு காம்போனண்ட் நம்ம தப்பாக உள்ளே கொண்டு வந்துட்டோம், அதுக்கு பதில் வந்து வேறு ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வேறு ஒன்று கொண்டு வரலாம். ஸோ இந்த பொசிஷனிங் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து நான் வந்து நட்டு உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ வந்து இந்த நட்டு வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ், எனக்கு இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த சைடு இப்படி வரணும். ஸோ இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. இப்போது மேனிப்புலேஷன் டூல். ஸோ இதை அப்படி மேனிப்புலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து நான் இதை வந்து அசம்பிள் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கோஇன்சிடென்ஸ் இந்த ஆக்சிஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்சிஸ் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸ், இப்போ வந்து எனக்கு இந்த நட்டு எனக்கு வேணும், இதுக்கு பதில் வந்து எனக்கு போல்ட் வேணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே போனீங்க அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் காம்போனண்ட் இதை பிக் பண்ணிவிட்டு ஸோ எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், இந்த நட்டை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை பிக் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக வந்து இந்த போல்ட் ஜஸ்ட் ஓப்பன். இப்போ வந்து என்ன கேட்குதுன்னா இப்போ இந்த நட்டு வந்து நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா, இப்போ வந்து இதோட எல்லா காப்பிக்கும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ நமக்கு வந்து வேண்டாம், இந்த ஒரு இடத்துல மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். ஸோ ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிராஃப் ரீஆர்டரிங் ஜஸ்ட் இதை பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் பிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து போல்ட் வந்து எனக்கு கீழே வரணும் அப்படின்னா வந்து கீழே கொண்டு வந்துக்கலாம். இந்த நட்டு வந்து மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து காம்போனண்ட்டை வந்து ஆர்டரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ வந்து அதுக்கு தான் வந்து
இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து கிராஃப் ட்ரீ ரீஆர்டரிங் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பரிங். ஸோ இதை பிக் பண்ணும்போது வந்து இது ஏபிசி இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டில் கொடுக்கலாம், இல்லை 1 2 3 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஓகே. நமக்கு வந்து டிராஃப்டிங் பண்ணும்போது வந்து வரும்.